என்ன அந்த கோபமும் கொந்தளிப்பும் நாங்க வார்த்தையா அது வேகமா தான் வரும். நீங்க எங்க பொறுமையெல்லாம் பார்க்க முடியாது, மல்லிப்பமெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப எங்க வார்த்தை வேகமா தான் வரும். ஏன் தெரியுமா? அந்த கொந்தளிப்பு இங்க இருக்கு. இல்ல இத வைத்தறிச்சல்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள்கிட்ட பத்தி கேட்கும்போது ஆன்சர் பண்ணாம வைத்தறிச்சல் தெரியுமா பத்தி நீங்க பேசுனீங்களான்னு கேக்குறாரு. வைத்தறிச்சதுன்னா வைத்தறிச்சதுக்கும் கோபத்துக்கு வித்தியாசம் சொல்றேன். எது வைத்தறிச்சல் சொன்னாக்க, நாஞ்சல் சம்பத்து திமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு தற்கொலை கட்சிக்கு போனதுக்கு அவங்களுக்கு வைத்தறிச்சல். என்னடா இத்தனை வருஷம் கூப்பிட்டு சார் அது அவங்க விருப்பம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் போறதுனால வித்தியாசம் சொல்றேன். அதுதான் வைத்தறிச்சல். எங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? ஆனா அப்ப கூட உங்க கட்சியை சூஸ் பண்ணலையான்னு உங்களுக்கு வைத்தறிச்சல்னு சொல்லலாமா? அவன் யாரு பிக்காலி போய் அவன் வந்து எங்க சூஸ் பண்றதுக்கு? இங்கெல்லாம் இளம் புரட்சியாளம். நாங்க பேச ஏமா நாங்க பேச அரசியல் வேற தங்கச்சி, நம்மள புரிஞ்சுக்கணும். நாங்க பேச அரசியல் வேற. நான் அடுத்த காலம் எனக்கு கூப்பிடுங்க. நாங்க வந்து 2016 போட்ட ஒரு வரைவு என்ற புக் இருக்கு. என்ன இந்த தமிழ்